அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 10ஆம் தேதி நடக்கவிருக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில இந்த தேர்தல்ல யார் யார் எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குவாங்கங்கிற கருத்து கணிப்பை நான் மேற்கொண்டேன். அதன்படி இந்த தேர்தல்ல பிரதான எதிர்க்கட்சி சார்பா போட்டியிடும் வேட்பாளர்கள் எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குவாங்கிறது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 6.89 முதல் 8.24% வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பாங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா அவர்கள். 31.91%லிருந்து 33.72% வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடிப்பாரு பாமக வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள். 58.04 முதல் 60.17% வாக்குகளை பெற்று இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவாரு திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள். 2019ஆம் ஆண்டு இதே தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 60.29% வாக்குகளை பெற்று சுமார் 14% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அதிமுக இந்த இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க. 2019லையும் 2024லையும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இயங்கி வந்தாலும் 2019 இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாமக இருந்தாங்க. ஆனா 2024 நடக்கிற இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாமக கிடையாது. ஏன்னா இந்த தொகுதியில பாமக வலுவாகவே இருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக ஜெயிச்சிருந்தாலும் வெற்றி என்பது வெறும் 4% மட்டும்தான். அதே தேர்தலில் பாமக தனிச்சு போட்டியிட்டு 23% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆக இந்த தேர்தலில் பாமக கூட்டணி இல்லாம அதிமுக போட்டியிட்டா 2 அல்லது 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ என்னுடைய இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு தூரம் அக்யூரசியா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தேர்தல் முடிவுகள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதே போல அரசியல் சம்பந்தமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா அர்ஜுன் பாலிடிக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க.